அஜெண்டா 21 2030க்குள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களை பாதியாக குறைக்க முடியுமா? கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த கொரோனா வைரஸுக்கும் அஜெண்டா 21க்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ரொம்ப நாளாக வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் நம் காதுகளில் கேட்கிறதே. இந்த வேக்சினேஷன் ஃபோர்ஸ் வேக்சினேஷனாக வந்தால் எப்படியதாக இருக்கும்? நமக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்து அழைக்கப் போகிறார்களா? உதாரணத்துக்கு ஆதார் கார்டு மாதிரி. ஆதார் கார்டு இந்தியாவுக்கு மட்டும்தான் வேலிட். உலக அளவில் இருக்கிற மக்களை குறிப்பிடுவதற்கு ஒற்றை எண் இல்லாட்டி ஒரு விதமான எண்கள் கொடுக்கப்படுமா? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அஜெண்டா 21 6வது பாகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாகத்தில் புதிதாக என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால், கொரோனா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைக்கலாம், நான் கொரோனா வைரஸை பேசி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு திங்கிங்க்கு நான் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து ஒரு உண்மையை சொல்கிறேன். கொரோனா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது, இல்லாட்டி என் டைட்டிலில் கொரோனா அப்படின்னு சொல்லி வந்தாலே கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரோனாவை பற்றி பேசுகிறவங்களுக்கு அங்கே பணம் என்பது கிடைக்காது. ஆனால் ஏதோ சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொரோனாவை பற்றி மறுபடியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு உண்மைத்தன்மை. அடுத்ததா, இப்போ நிறைய நேரத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், இந்த கொரோனா வைரஸ் கண்டிப்பாக சீனாவிலேருந்து வந்திருக்காது, ஏன்னா சீனா நாட்டவர்களும் ஜப்பான் நாட்டவர்களும் இதை உறுதி செய்து விட்டார்கள் அப்படிங்கிறத போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்குள்ள செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சீனாவின் வெளியுறவுத்துறையை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டே போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க? கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது சீனாவிலேருந்து வந்தது கிடையாதுப்பா, இது அமெரிக்காக்காரன் தான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பர்சன் 0 கண்டிப்பாக ஒரு அமெரிக்க நாட்டவனாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு உண்மையை போட்டுடைக்கிறார். சரி, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சமாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது வேறொரு செய்தி, மார்ச் 11ஆம் தேதி ஒரு செய்தி வெளிவந்து இருக்கிறது. அதுவும் ஒரு ட்விட்டர் தான். அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிடிசிலேருந்து வந்திருக்கு. இந்த சிடிசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். அதாவது அமெரிக்காவில் எந்தெந்த நோய்கள் எப்படி பரவுகிறது, அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பரிசோதிக்கும் ஆராயும் ஒரு அமைப்பு தான் சிடிசி அமைப்பு. அதை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுவும் அமெரிக்க பாராளுமன்றத்திலே சொல்கிறார், காங்கிரஸ் மீட்டிங்லேயே சொல்கிறாரு, நம்ம நாட்டில் நிறைய இறப்புகள் வந்தது, அந்த இறப்புகள் எல்லாம் சீசன் ஃப்ளூ காரணமாக வந்தவை கிடையாது. நாங்கள்லாம் நினைச்சோம் அது சீசன் ஃப்ளூவில் தான் இறந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கள் கொரோனா வைரஸால் இறந்திருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு என்ன உண்மை புரியுது? சீசன் ஃப்ளூ தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு எங்க அமெரிக்காவில். இது நாள் வரையிலும் எத்தனை மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் 16,000 மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். ஸோ 16,000 பேர் இறந்திருக்காங்க. கொரோனா வைரஸால் இதுவரையிலும் 5,000 நபர்கள் அளவுக்கு இறந்திருக்கிறார்கள் உலக அளவில். உலக அளவில் 5,000 நபர்களை இறந்ததை நம்ம என்ன சொல்கிறோம்? பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் பயப்படுங்கள், இது பேண்டமிக்னா ரொம்ப பெரிய நோய் தொற்று அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார்கள். ஆனால் அமெரிக்காவில் 16,000 பேர் இறந்துருக்கான். அதுவும் 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இறந்துட்டு வரான். இவன் எதுக்காக செத்து போகிறான் அப்படிங்கிறத அமெரிக்காவிலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ அமெரிக்காக்காரன் சொல்கிறான், இவங்களுக்கு கொரோனா ஃபீவர் இருந்தது, நாங்கள் பின்னாடி தான் கண்டுபிடிச்சோம். சரி, இது இப்போ வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் செத்து போகிறாங்க. அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருது, இல்லாட்டி அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன வருதுன்னா, கொரோனா வைரஸால் இறந்து விட்டார் அப்படிங்கிறது வருது. அங்கே உறவினர்களுக்கு இந்த ரிப்போர்ட், இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது, ஏன் இந்த கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் சீசன் ஃப்ளூன்னு தானே சொன்னீங்க, உங்களுக்கு எதிராக நாங்கள் பேச போகிறோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் ரொம்ப பெரிய வழக்குகள் தொடர போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை இப்போது அமெரிக்காவை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லலாம். சவுத் கொரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. இந்த சவுத் கொரியாவில் ஒரு நாளைக்கு 20,000 நபர்களை கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 20,000 நபர்கள். ஆனால் அமெரிக்காவில் இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 12,000 நபர்கள் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லலை, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வேறொரு விஷயம் என்னன்னா, இந்த கொரோனா வைரஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான டெஸ்ட் கிட் இருக்கு பாருங்க. இந்த டெஸ்ட் கிட் ஃபேக்கான டெஸ்ட் கிட்டை யார் அமல்படுத்தி இருக்கிறார்கள், யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அமெரிக்கா என்கிற நாடு. இது நியூயார்க் டைம்ஸ், குளோபல் டைம்ஸ், இது இப்படி எல்லா நாளேடுகளிலும் வந்த உண்மையான ஒரு செய்தி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட் கிட்டுகள் எதுவும் சரியில்லை, அதெல்லாம் ஃபேக், கொரோனா வைரஸ் இருந்தாலும் இல்லை என்றே காண்பிக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். ஸோ சீனாக்காரன் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கு. பர்சன் 0 அமெரிக்காவிலிருந்து தான் சீனாவுக்கு போயிருக்கணும், சீனாவில் அதன் பிறகு தான் வைரஸ் தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உண்மைதான்.
சரி, அப்படின்னா இதை எப்படி இந்த வெஸ்டர்ன் மீடியா ரொம்ப பெரிய அளவில் நம்மகிட்ட காண்பிக்கிறார்கள் என்று கேட்டால், இன்னைக்கு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? சீனாவை சேர்ந்த சீனாவின் உகான் கொரோனா வைரஸ் பல நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது, எனவே எங்களுடைய நாட்டில் நாங்கள் எமர்ஜென்சியை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்தியாவும் எமர்ஜென்சியை அறிவித்து விட்டார்கள். ஸோ அங்கே வார்த்தைகளை கவனிங்களேன். சீனா உகான் கொரோனா வைரஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, சீனாவிலிருந்து இந்த வைரஸ் உருவாக்கப்படவில்லை, அங்கே தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எல்லாருமே என்ன சொல்றாங்க? இது சீனாவிலிருந்து உருவானது, மேட் இன் சீனா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரை வச்சு வெஸ்டர்ன் மீடியாவை அழைக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தை வெஸ்டர்ன் மீடியா இப்படி சொல்லும்போது, சீனாவின் வெளியுறவுத்துறை அதிகாரி சொன்னதை எப்படி சொல்றாங்கன்னா, அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அமெரிக்கா தான் இந்த வைரஸை உருவாக்கியது என்பது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நபருக்கு எதிராக சில உண்மைகளை சொல்லும்போது அது கான்ஸ்பிரசி தியரியாகவும், வேறொரு நபர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இந்த உலகை ஆட்டி படைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சொல்ற செய்தி தலைப்பு செய்தியாகவும் மாறுகிறது. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அடுத்ததா ஃபோர்ஸ் வேக்சினேஷன் எதுக்குடா இந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கேட் ஃபவுண்டேஷன் அதே மாதிரி நிறைய WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிமுலேஷனை கிரியேட் பண்ணாங்க. ஒரு வைரஸ் வரும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 கோடி மனிதர்கள் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, 15% ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருமே உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்டோபரில் இவங்க சிமுலேஷன் சொல்றாங்க. டிசம்பரில் இந்த மாதிரி ஒரு வைரஸ் வருகிறது. அதே அக்டோபர் மாதம் தான் அமெரிக்கர்கள் ஒரு 300 சோல்ஜர்ஸ் இல்லாட்டி 300 ராணுவ வீரர்கள் இல்லாட்டி பலதரப்பட்ட வீரர்கள் சீனாவுக்கு போறாங்க. ரொம்ப பெரிய அளவில் மிலிட்ரி கேம்ஸ் நடத்துவதற்காக எங்க போறாங்க? சீனாவுக்கு போறாங்க. ஸோ அக்டோபர் மாதம் சீனாவுக்கு போன அமெரிக்கர்கள், அதன் பிறகு என்ன நடக்குது? டிசம்பர்ல சீனால இப்படி ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, 2 மாசம் கிட்டத்தட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த டிசம்பர்ல தான் நமக்கு தெரியுது ஜனவரி, பிப்ரவரி, இந்த 2 மாசம் சீனாவை மட்டுமே பாதித்து கொண்டிருந்த கொரோனா வைரஸ் திடீர்னு வேகம் எடுத்து உலக நாடுகளுக்கு பரவுகிறது. நீங்க கேட்கிற கேள்விகள் இல்லாட்டி நீங்க இப்ப கேள்விப்படுற எல்லா செய்திகளுமே இந்த மார்ச் 1 தேதியிலிருந்து இந்த ஒரு 15 நாட்களுக்குள் வந்த செய்திகளாகத்தான் இருக்கும். இந்த நாட்டுக்கு போயிருச்சு, இத்தாலி நாட்டுக்கு போயிருச்சு, சவுத் கொரியா நாட்டுக்கு போயிருச்சு. 2 மாசம் யாரையுமே பாதிக்காம சீனா DNA மட்டுமே பாதித்து கொண்டிருந்த வைரஸ் திடீர்னு மியூட்டேஷன் ஆகி இத்தாலியை பாதித்து விட்டது, ஈரானை பாதித்து விட்டது. நான் இத்தாலி ஈரான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்வதற்கான காரணம், இத்தாலியில் ரொம்ப பெரிய ஒரு புரட்சி நடந்தது. ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லலாம். கட்டாயமாக நீ வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு லா, ஒரு சட்டம் என்பது இத்தாலியில் இயற்றப்பட்டது. அப்போ நிறைய குழந்தைகளுடைய தந்தை, பெற்றோர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? என் குழந்தைக்கு கட்டாயமாக நான் வேக்சினேஷன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரைக் இருக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் இருக்கும்போது ஒரு 300 குழந்தைகளை கிண்டர் கார்டனை விட்டு தூக்கி எரிஞ்சிடறானுங்க இத்தாலி நாட்டுக்காரனுங்க. நீ வேக்சினேஷன் போடலை, நான் உனக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளே நீ வேக்சினேஷன் போட்டுட்டு வந்தால் அவன் குழந்தைய படிக்க வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அவன் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. ஸோ மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். இது எதுவுமே நமக்கு தெரியாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ மக்கள் அங்கே போராட்டம் நடத்தும் போது அங்கே அரசாங்கம் கவிழ்க்கப்படுகிறது, புதிய ஒரு அரசாங்கம் வருகிறது. வேக்சினேஷன், கட்டாய வேக்சினேஷன் அப்படிங்கிறது அந்த சட்டம் என்பது அங்கே இருந்து மாற்றப்படுகிறது, அப்புறப்படுத்தப்படுகிறது. இது ஒரு ரீசன். அடுத்த ரீசனை பார்த்துக்கோங்க. இத்தாலி என்கிற நாடு தான் ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, பட்டுப்பாதை, சீனாவினுடைய கனவு திட்டம். அந்த கனவு திட்டத்தில் முதல் ஆளாக கையெழுத்து போட்ட நாடு. இந்த 2 ரீசன் போதுமா? அடுத்ததா ஈரான்லயும் இவ்வளோ பெரிய மியூட்டேஷன் நடந்து 2 மாசம் சைனாவை தாக்கிய இந்த வைரஸ் திடீர்னு மியூட்டேஷன் நடந்து ஈரானையே ரொம்ப பெரிய தாக்குகிறது. இதற்கு காரணம் இருக்கிறது. ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அமெரிக்கா 30 வருடங்களாக அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்கல. இப்போ நீங்க போய் கொரோனா வைரஸ் ஈரான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா 15% ஈரான் பாராளுமன்றத்தில் இருக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது? திடீர்னு எப்படி ஈரான் பாராளுமன்றத்தில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்தது? ஸோ எங்கேயோ ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு, அந்த வைரஸினுடைய சக்தி எங்கேயோ அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த இடங்கிறது நமக்கு தெரியல. வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்த நாடே நம்ம எடுத்துக்கலாமே. வளரும் நாடு, பின்தங்கிய நாடு, இது எதுவுமே எடுக்க வேண்டாம்ப்பா. வளர்ந்த நாடே எடுத்துக்கலாம். வளர்ந்த நாடு அமெரிக்கா, வளர்ந்த நாடு ஜப்பான். ஓகேயா? அமெரிக்காவில் கட்டாய வேக்சினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. கர்ப்பமாகும்போது, கர்ப்பத்துக்கு முன்னாடி, குழந்தை பிறந்த போது, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம், இப்படி பலதரப்பட்ட வேக்சினேஷன் அமெரிக்காவில் இருக்கு. ஜப்பானில் வேக்சினேஷன் கிடையாது. கட்டாயமாக நீ இந்த வேக்சினேஷனை போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஜப்பானில் கிடையாது. குழந்தைகள் இறப்பு என்பது வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் அதிகமாக இருப்பது எங்குதான்? அமெரிக்காவில் தான். அப்படி குழந்தைகள் இறப்பு விகிதம் அமெரிக்காவில் கூடுதல், அப்படியும் பிழைக்கும் குழந்தைகளில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஏதோ ஒரு ஜெனட்டிக்கலா
ஒரு டிசீஸில் அவங்க பாரம்பரியமான ஒரு நோய் தொற்றில் வீழ்ந்து விடுகிறார்கள். ஆட்டிசம் கூடுதலாக வருகிறது, புது புது விதமான நோய்கள் வருகிறது, கேன்சர் அதிக அளவு வருகிறது. இது எல்லாமே அமெரிக்கா நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஆனால் நீங்கள் ஜப்பான் எடுத்து பாருங்க, குழந்தைகள் இறப்பு விகிதம் ரொம்பவே குறைவாக இருக்கும் நாடு ஜப்பான் தான். ஆனால் வேறொரு விஷயத்தையும் கவனிக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பவர்களும் ஜப்பான் நாட்டவர்கள் தான். ஸோ வேக்சினேஷன் இங்கே நல்லது செய்தா கெட்டது செய்தா என்கிற கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லலாம். வேக்சினேஷனை பற்றி நம்ம பேசினா நிறைய அறிவியல் சேனல் நம்மளை கழுவி ஊற்றிடுவானுங்க. வேக்சினேஷனை பற்றி தப்பாக பேசிட்டாயா, இவன் கான்ஸ்பிரசிக்கு மெயின் ஆள். நான் கான்ஸ்பிரசிலாம் பேசலை, யதார்த்தமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசிகிட்டு இருக்கேன். வேறொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாமே. ஸோ இந்த வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது கொரோனா வைரஸ்னால இப்போ எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க, பயமாக இருக்குது. எங்கே போனாலும் இப்போ கேரளாவெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் தான் ஒரு பஸ்ஸில் போகிறான். இப்போ என்ன நடந்துச்சு, பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால இது எங்கேருந்து வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, இந்த இடத்துல இருந்து தான் நான் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உண்மையை சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி இதை நம்புவதற்கு எந்த கூட்டமும் தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு நோய் தொற்று வந்துவிடுமோ என்கிற ஒரு பயம் மட்டுமே என்னுடன் விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்படும் போது உண்மைகள் அங்கே மறைக்கப்படுகிறது. இந்த மறைக்கப்படுவதால் இப்போ என்ன நடக்குது, பிக் ஃபார்மா ரொம்ப பெரிய அளவில் மருத்துவ கம்பெனிகள் 5 முக்கியமான மருத்துவ கம்பெனிகள் மருந்தை தயாரிக்க போகின்றன. இந்த மருந்தை தயாரிக்க போகின்றன அப்படின்னு சொன்னோன்னா எல்லா நாடுகளும் ஒரு மருந்துக்கு $10 சொன்னாலும் ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பல கோடி ரூபாய் கொடுத்து இந்த மருந்தை வாங்குவார்கள். இந்தியாவும் வாங்கும். எல்லாருக்குமே நீ போட்டாதான் இந்த கொரோனா வைரஸ் வராது அப்படின்னு சொல்லுவான். இந்தியா நாட்டில் இருக்கும் அனைத்து பணத்தையும் எடுத்து நம்ம எங்க கொடுப்போம், பெரிய பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு கொடுப்போம். இல்லாட்டி இந்த நாட்டை இந்த உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு கொடுப்போம். அப்படி கட்டாய வேக்சினேஷன் கொடுக்கப்பட்ட நபர்களுடைய ஐடி அங்கே பாதுகாக்கப்படும். இந்த ஐடி என்பது பாதுகாக்கப்படும் என்பதை அடிக்கோல் இட்டுக் கொள்ளுங்கள். அஜெண்டா 21ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுதான் அஜெண்டா ID 2020. அஜெண்டா ID 2020 உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க். இது என்ன அஜெண்டா ID 2020னா என்ன, இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? கவி GAVI அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன? அஜெண்டா 21 பொறுத்த வரைக்கும் இந்த உலகில் பாதி மனிதர்களை கொல்ல முடியுமா என்று கேட்டால் 2 விதமாக கொல்ல முடியும். ஹார்ட் கில், சாஃப்ட் கில்ங்கிறான். ஹார்ட் கில்னா யுத்தம் வழியாக பெரிய பெரிய இயற்கை பேரிடர்கள் வழியாக மனிதர்களை கொள்வது. அதுக்கு தான் ஹார்ப் அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாம் அவன் வச்சிருக்கான். சாஃப்ட் கில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வேக்சினேஷன் வழியாக இல்லாட்டி வைரஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வது. ஸோ ஒரு வேக்சினேஷனை நமக்கு தரப்போறான்னு நம்ம பார்த்தோம். அந்த வேக்சினேஷனில் ஏதாவது ஒரு மூலப்பொருட்களை சேர்த்துருக்கான்ப்பா, 10 வருடத்திற்கு பிறகு இவனை கொஞ்சம் குவிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தால் அதை வேக்சினேஷன்ல ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மருந்தா நம்ம உடம்புல கொண்டு வந்துட்டானா யாரால தடுக்க முடியும்? எல்லாருக்குமே அந்த நோய் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேக்சினேஷனை போடுவோம். ஆனா அந்த வேக்சினேஷனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன என்பதை நம்முடைய இந்திய அரசாங்கம், நான் சொல்ற ஒவ்வொரு அரசாங்கம், நீங்க கனடா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மலேசியா, சிங்கப்பூர், நார்வே, இப்படி எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனா இனி வரப்போற வேக்சினேஷன் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது என்பதை ப்ரூவ் பண்ண பிறகு, நிரூபித்த பிறகு உங்களுடைய குடிமக்களுக்கு நீங்கள் போட அனுமதிக்கலாம். அதை விடுத்து உடனடியாக இந்த வைரஸ் கொள்ளணும்னா நீங்கள் இந்த வேக்சினேஷனை போடணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை இங்கே எல்லாருமே சேர்ந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு உங்களுடைய மக்களை பலிகேடாக மாற்றிவிடக் கூடாது. சரிதானே? நான் சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொன்னதுல நிறைய ப்ரூஃப் இருக்கு. இன்னும் நிறைய ப்ரூஃப் ஓடி அடுத்த ஒரு பதிவில் இதே ஒரு விஷயத்தை மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய விதமான உண்மைகளுடன். அஜெண்டா ID 2020 இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.